இப்போ மண் வாசம் சேனலில் சால்ட் பிஸ்கெட் செய்ய போகிறோம். கோதுமை மாவு 1 கப்பு பெரிய கப்பால் குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் பிஸ்கெட் செய்ய போகிறேன். முட்டை, பாதாம் பயிர், பிஸ்தா பயிரெலாம் போட்டு ஒரு ஊட்டச்சத்து உள்ள பிஸ்கெட் செய்ய போகிறேன். வாங்க பார்க்கலாம். அரை கப்பு ரவை, ஏலக்காய் தூள் 1 ஸ்பூனு, நல்லா நைஸாக சர்க்கரையை மாவாக அரைச்சி வச்சுருக்குறேன். இது மாதிரி அரைச்சி போட்டுக்கணும் சர்க்கரையை. நெய் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். எண்ணெய், காய்ச்சின எண்ணெய் ஆற வச்சு வச்சுருக்கிறேன், அதை போட்டுக்கிறோம். பேபி சோடா பவுட்ரு 1 சிட்டிகை, சால்ட்டு, தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பேசிக்கணும். ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றாத, திட்டமாக, ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப வளவலன்னு இல்லாமல் பேசிக்கணும். ஒரு முட்டை உடச்சி அந்த வெள்ளை கருவு முட்டை எடுத்துருக்குறேன். மஞ்சள் கருவு எடுக்காமல் அந்த வெள்ளை கருவு முட்டை எடுத்து ஊற்றிக்கிறேன். மாவு பேசி நல்ல பதத்தில் இருக்குது. அது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ரவை போட்டுருக்குறேன், அதனால் கொஞ்சம் ஊறட்டும். மேலே கொஞ்சம் நெய்யை போட்டுக்கிறேன். அது மேலே காஞ்சி மாரி ஆகிடும். ஒரு 10 நிமிஷம் ரவை போட்டுக்கிறதால அது கொஞ்சம் நேரம் அந்த ரவை ஊறி வரட்டும். அப்புறம் எடுத்து நம்ம பிஸ்கெட் செஞ்சுக்கலாம். மாவு ஊறுது, 10 நிமிஷம் ஆயிடுது. மாவு 2ஆக பிரிச்சுருக்குறேன். நம்மளுக்கு எந்த அளவுக்கு கனமாக பிஸ்கெட் இருக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம ஊற்றிக்கணும். சமமாக நம்மளுக்கு தேவையான அளவு ஏதாவது ஒரு மூடியால் நம்ம இது மாதிரி எடுத்துக்கணும். இதுமாரி எடுத்து வச்சுக்கணும். நம்மளுக்கு எந்த அளவுக்கு சைஸ் தேவையோ அந்த அளவுக்கு முந்திரி பயிறு, பிஸ்தா பயிறு, பாதாம் பயிறு எல்லாமே போடுறேன். இதெல்லாம் பார்த்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிடும். வாயில் மென்று சாப்பிடக்குள்ள குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடும் இந்த பிஸ்கெட்டை. அதுக்காக தான் இதை போடுறது.
கடாய் சூடு ஏறிடுது. இனிமேல் சூடு ஏறினதும் நம்ம சிம்மில் வச்சுன்னு குறைச்சிடணும். குறைச்சிட்டு பிஸ்கெட்டை எடுத்து அதில் வைக்க வேண்டியது தான். வச்சு அடுப்பை குறைச்சிடணும். வச்சு இப்படி மூடிக்கிட்டோம்னா ஒரு 10 நிமிஷம் சென்று எடுத்துக்கலாம்.